சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்து சாதனை செஞ்சிருக்காரு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலைச் சேர்ந்த திரு மா சுப்பிரமணியன் அவர்கள். பள்ளிப்படிப்பு முழுவதும் அரசு உதவி பெறும் மற்றும் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்து மாநிலத்தில் முதலிடம் பெறுவது என்பது மிகப்பெரிய சாதனை. ஐம் சுப்பிரமணியன். நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் ரேங்க் 1 வந்து நான் செக்யூர் பண்ணியிருக்கிறேன். ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாளில் வந்து மேக்ஸிமம் சப்ஜெக்டை வந்து கவர் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஒரு 10 நாள் ஒரு சப்ஜெக்ட் அண்ட் அடுத்த 10 நாள் ஒரு சப்ஜெக்ட்னு இல்லாமல் ஒரு நாளில் எவ்வளோ சப்ஜெக்ட் முடியுமோ அதை வந்து நம்ம கவர் பண்ணணும். அண்ட் தென் டெஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ண நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸில் ஒரு டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த டெஸ்ட்டோட கீஸை எடுத்துகிட்டு வந்து வச்சு, ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து ஆப்ஷன்ஸுக்கு வந்து அதோட ரிலேட்டடான ஃபேக்ட்ஸை வந்து பக்கத்தில் எழுதி வச்சு, ஸோ மொத்தமாக வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். அண்ட் நம்ம படித்ததை ரீகால் பண்ணும்போது, நமக்கு திருப்பி ரீகால் பண்ணும்போது வந்து ஒரு கொஷினை வந்து ஈஸியாக வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். மெயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்டு ரைட்டிங் ப்ராக்டிஸில் வந்து நம்ம அதுவும் சேம் தான். ஒரு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதோட டாப்பர் பேப்பர்ஸ் அண்டு அந்த மெயின்ஸில் வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸாமில் வந்து கீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து அதை எடுத்து அந்த கீஸ் அதோட அந்த ஹெட்டிங் வந்து நம்ம எது வந்து சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு கீழேருந்து நம்ம சப் ஹெட்டிங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து, ஸோ ப்ராப்பராக ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே நம்ம கொண்டு வரும் பொழுது அந்த மெயின்ஸை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அண்டு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ், ஒன்று பர்சனாலிட்டி, இன்னொன்று சப்ஜெக்ட்டு, நாலேஜ். பர்சனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாடி லாங்குவேஜ் அண்ட் இன்டராக்ஷன் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அண்ட் தென் அந்த என்கேஜிங் எப்படி எல்லாத்தையும் வந்து என்கேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும், அண்டு நாலேஜ் பார்ட்டில் வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டில் உள்ள இஷ்யூஸ் வந்து என்னென்ன, அந்த இஷ்யூஸ் வந்து என்னென்ன சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்ம படித்த சப்ஜெக்டு, அந்த சப்ஜெக்டில் வந்து பேசிக்காக அவங்க என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ நாலேஜ் பார்ட்டில் அந்த சப்ஜெக்ட் பார்ட் ஓகே. அண்ட் கரண்ட் இஷ்யூஸில் ப்ரெசென்ட்டில் நியூஸ் பேப்பரில் வந்து கரண்ட்டாக வந்து ஹாட் டாப்பிக்காக இருக்கிறத எடுத்துகிட்டு அதில் உள்ள அதை சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம படிச்சுக்கிட்டோன்னா வந்து ஸோ அதையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஓவராலாக உங்களுடைய பர்சனாலிட்டி அண்ட் நாலேஜில் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டு அண்டு உங்களுடைய அந்த கரண்ட் இஷ்யூஸ் அண்ட் சப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து போதும். மேஜராக வந்து அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்வியூவில். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.